ஹாஸ்பிட்டலே கேட்கணும்னு நினைச்சேன். டாக்டர் என்னடா சொன்னாரு? அண்ணனை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா? மதியத்துக்கு மேல வந்துருவாங்க. ஆ, அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அது குணமாயிடுச்சுல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்பட வேண்டாம். அவர் முழுசா ரெக்கவர் ஆயிட்டாரு. இன்னும் 20 வருஷத்துக்கு அவரை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அது போதும்டா. இனிமேலாவது அண்ணன் ஆரோக்கியமா ஆயுளோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டாரு. இதுக்கு மேல என்ன? நல்லா இருப்பாரு. மாறா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? இருடா, வீட்டுல யாராவது பாத்திர போறாங்க. கேளு. ஆமா, அண்ணன் உன்னை ஹாஸ்பிட்டல்ல உள்ள கூப்பிட்டுச்சுல்ல, என்னடா சொல்லுச்சு? உன்னை திட்டுச்சா? வீட்டை விட்டு போகணும்னு சொல்லுச்சா? வீட்டை விட்டெல்லாம் போக சொல்லல, வழக்கம் போல திட்டினாரு. உன்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு, நீ இன்னும் திருந்தவே இல்லை, அப்படி இப்படின்னு கண்டமேனி கழுவி ஊத்துனாரு. ஸோ இனிமே கரெக்டா இருந்துக்கணும், குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி, உன்னை ஏத்துக்கிறத பத்தி ஏதாவது சொல்லுச்சா? என்ன பேசுற நீ? அவராவது என்னை ஏத்துக்கிறதாவது? ஆஹா, சூரியன் வடக்குல உதிச்சாதான் உண்டு. அவருக்கு இப்ப முன்ன விட என் மேல கோவம் அதிகமா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அண்ணன் கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. 20 வருஷம் உன்கிட்ட பேசாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனசு மாறி உன் குணம் தெரிஞ்சு உன்னை ஏத்துக்குச்சுல்ல, அதே மாதிரி இந்த வாட்டியும் உன் மனசு தெரிஞ்சு அது உன்னை ஏத்துக்கும். சரி, இந்தா. எதுக்குடா இவ்ளோ பூண்டு? அப்பாக்கு ஆட்டுக்கால் வாங்கி பூண்டு நிறைய தட்டி போட்டு பாயா வச்சு கொடு, கொஞ்சம் நல்லா தெம்பா இருப்பாரு. டாக்டர் நல்லா சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்பதானே என்ன திட்டுறதுக்கு சௌரியமா இருக்கும். செஞ்சு கொடு. ஃபீலிங்ஸை கொஞ்சம் குறை. என்ன இன்னும் கழுத்து பிடிச்சி வெளியதல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். போய் செஞ்சு கொடுப்போ. யாரை நம்பி நான் பிறந்தேன். ஹலோ டிரைவர் சார். என்ன ஹாயா உட்காந்துருக்கீங்க? டியூட்டி இல்ல? டியூட்டியில் இல்ல, அதான் ரெஸ்ட்ல இருக்கேன். ஓஹோ, ரெஸ்ட்னா இப்படிதான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பீங்களா? வேணா பெட் போட்டு தரவா, படுத்துக்கிறீங்களா? அதான் ரூம்ல இருக்கே. ஓ, நக்கல் வேற. ஆமா, ஐயா இங்க வேலை செய்ய வந்தீங்களா இல்ல எஸ்டேட்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தீங்களா? யோ, எந்திரியா மேல. அடுத்து வேற மாதிரி கேப்ப, எந்திரி மேல. என்னமோ ஜமீன்தார் கணக்கா ஹாயா உட்காந்துருக்குற. நீ வாங்குற சம்பளம் இங்க டிரைவர் வேலைக்கு மட்டும் இல்ல, எல்லா வேலைக்கும் சேர்த்துதான். உள்ள ஹால் எல்லாமே களைஞ்சு போய் கிடக்கு, போ அதெல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணி வைப்போ. நானா? நான் யாரு தெரியும்ல? நான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் தெரியும்ல? என்னையவா வேலை செய்ய சொல்ற? ஒரு சிலர்கிட்டலாம் பேசுறது பிரயோஜனமே இருக்காது. ஐயோ, என்ன கைய முறுக்குறேன். அப்பா, அட என்னப்பா நீ? நான் என்ன வேலை பார்க்க மாட்டேன் நான் சொல்றேன், பாக்குறேன்ப்பா. என்ன பயங்கரமான ஆளா இருப்பானோ? அன்னைக்கு பம்முனா இன்னைக்கு எதிர்றானே, சரியில்லையே. டே செல்வா, கெத்த மெயின்டைன் பண்ணணும்டா, இவனையும் மெயின்டைன் பண்ணணும். இருக்கட்டும், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். என்ன ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் பாக்குறேன்ப்பா. எங்க போனீங்க? இங்கதான் தம்பி, பக்கத்துல கடைக்கு. போங்க, மேல துணியெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை வர்ற மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் மடிச்சு. சரிங்க தம்பி. அக்கா தம்பி, ரொம்ப குப்பையா கிடக்கு, போய் தொடப்பு எடுத்துட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. சரிங்க தம்பி, பண்றேன். ஃபுல்லா கூட்டுங்க. ஏனி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆச்சா இல்ல நீ ஸ்லிப் பண்ணியா? நடத்த பாரு,
எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க பாரு. மேடத்திட்ட சாரி கேள்றா. என்னடா முடிக்கிற? கேள்றா. சாரி மேடம். மேடம், ஆளு கொஞ்சம் முரடனா இருக்கான். சண்டை கிண்ட போட யூஸ் ஆகும். மத்தபடி இவன்கிட்ட நெருங்கி எல்லாம் பழகாதீங்க. இவன் ரொம்ப டேஞ்சரானவன். என் பொண்டாட்டிட்டு என்ன இன்ட்ரோ கொடுக்குறான் பாரு. என்னடா என்ன லுக்கு? மேடம் என் கூட இருக்கிறப்ப நீ ஒண்ணு என்னைய மிரட்ட முடியாது. இப்போ மேடம் இருக்காங்களா? ஐயோ, இவங்க எப்ப போனாங்க? நாம இங்க இருந்து எஸ் ஆயிருவோம். மம்மி, இனிமே நான் உன்னை டெய்லியும் தொடக்கிறேன். தேங்க்யூ பை த வே. பாத்துப்பா. கார்த்தி இந்த ஏத்து. இனிமே வாழ்க்கையில உனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னா தீர்க்க ஆயுசோட ஆரோக்கியமா நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். என் குடும்பம் கூட இருக்கும்போது எமனே வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள போனா பொறுமையா போங்க.